ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, அப்புறம் சாதத்தோடையும் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். நீங்கள் குக்கர் கூட சேர்த்திக்கலாங்க. குக்கரில் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துருங்க. அது இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சரி, நான் இன்றைக்கி மண் கடாயில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து கடாயில் தாங்க செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி செய்ய தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து பழுத்த தக்காளியை 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா அந்த வாசனைக்காக போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். 2 பெல்லாரி வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. அந்த தண்ணி பாருங்கள், உப்பு போட்டதையும் தண்ணி நல்லா விட்டு வருது. இதுலேயே வெந்துருங்க. இப்போ வந்து சோம்பு 1/4 டீஸ்பூன், 3 பல் பூண்டு இதை தட்டி நம்ம சேர்த்திக்கலாம். இடிகளில் தான் தட்டி சேர்க்க போகிறோம். நல்லா அரைக்க வேண்டியதில்லை. தட்டி சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கலாம். எங்களுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஸோ அந்தளவுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுக்கலாங்க. இதில் வந்து அதிகமாக தண்ணியெல்லாம் வராது. குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா விட்டு வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் குக்கரில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சி எடுக்கும்போது இன்னும் நல்லா நைஸாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு ஃபேன் வச்சாச்சுங்க. ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது இந்த சட்னியில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம தாளிப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமான சட்னி ரெடி ஆகிடுச்சி. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.